ஆனா, இந்த சண்டேல மட்டும் எப்படி தான் டைம் போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டைம் பார்த்தீங்கன்னா 11:00 ஆயிடுச்சு. என்னதான் டைம் ஆனாலும் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதையும் டீ குடிச்சே ஆகணும். யாருக்கெல்லாம் இந்த ஹேபிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்து எப்பவுமே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதையுமே டீ குடிச்சிருவேன் நானு. டீ குடிச்சிட்டு தான் நான் அடுத்த எவ்வளோ வேலை இருந்தாலும் டீ குடிச்சிட்டு தான் அடுத்த வேலைய ஸ்டார்ட் பண்ணுவேன். சண்டே அன்னைக்கு தான் எல்லாருமே வீட்ல இருப்பாங்க. ஸோ, அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா, டைம் எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. டீ குடிச்சு முடிச்சதையுமே பார்த்தீங்கன்னா, துணியெல்லாம் மெஷின்ல இருந்துச்சு. சரி அதையெல்லாம் காய போட்டு அதுக்கப்புறமா நம்ம லஞ்ச் வேலைய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு, அந்த வேலைய தான் பார்த்துட்டு இருந்தேன். வெளியில போனதுமே நம்ம ஜூபியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெளியில வந்தாலும் அவங்களும் கூடயே வரணும். நம்ம கார்டன்ல பார்த்தீங்கன்னா, மாமரம், பலாமரம் 2மே இருக்கு. பலாப்பழம் சீசன் முடிய போகுது. இருந்தாலும் நெறைய பலாக்காய் இருந்துச்சு. மாம்பழம் பார்த்தீங்கன்னா, டெய்லியும் 4, 5 மாம்பழம் கீழ விழுந்துட்டே இருக்கும். அவ்வளோதான் ஜூபி அவங்களோட வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபுட்பால பார்த்துட்டா எங்கேருந்து தான் அவ்வளோ குஷி வருதுன்னே தெரியல. நீங்க தான் விளையாடுவீங்களா? நானும் உங்களுக்கு டஃப் குடுப்பேன் அப்டின்ட்டு அவங்க கூட சேர்ந்துட்டு பாருங்க, எப்படி ஃபுட்பால் விளையாடுது அப்டின்ட்டு. ரொம்ப இஷ்டம் ஃபுட்பால் விளையாடுறதுனா ஜூபிக்கு. இதைய பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நமக்கு லஞ்ச் வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்னைக்கின்னு பார்த்து ப்ரான் வந்து கிளீன் பண்ணாமயே வாங்கிட்டு வந்துட்டாரு. கொஞ்சம் பெரிய சைஸா இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியா வந்து நானே கிளீன் பண்ணிட்டேன். இந்த மாரி தோல் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த நரம்ப கட் பண்ணி எடுக்கிறது தான் இருக்கறதுலயே ரொம்ப கஷ்டமான வேல. இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு, இன்றைக்கி வந்து 65 தான் பண்ணியிருந்தேன். ப்ரான் 65 அதுக்கப்புறமா மட்டன் குழம்பு. இதுதான் வந்து இன்றைக்கி நம்மளோட லஞ்ச். லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் அப்படியே வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே கிளம்பியாச்சு. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.